குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரே ஒரு நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்த நினச்சி பாருங்க. உங்களை பார்த்து சிரிக்கிறவங்க, உங்ககிட்ட அன்பாக பேசுகிறவங்க எல்லாருமே உங்ககிட்ட உண்மையாக இருக்காங்களா? நம்ம வாழ்க்கையில் உள்ள மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? நடிக்கும் மனுஷர்களை நம்ம உண்மையானவங்கன்ட்டு நம்ம நம்புறது தான், இல்லையா? ஒருத்தவங்க நம்ம முன்னாடி நீங்க இல்லைன்னா நான் நல்லா இருப்பேன், நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பின்னாடி போயிட்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நம்ம இல்லாட்டினா தான் அவங்க நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. இதுதான் இன்னைக்குள்ள சொசைட்டி. ஃபேஸ்ல லவ், பேக்ல டேமேஜ். நம்மளுடைய கேள்வி என்னன்னா, ஏன் இவ்வளவு ஃபேக் பீப்புள்? ஆனா உண்மையான கேள்வி என்ன தெரியுமா? நாம ஏன் அவங்கள உண்மையா நம்புறோம் தான். இந்த குரல் ஒரு சிம்பிள் வார்னிங் கிடையாது. இது எப்படி சொன்னா ஒரு லைஃபோட அலர்ட்னு கூட நம்ம சொல்லலாம். புறம் கூறி பொய்த்து நகை இப்புண் கண்ணீர் புறங்கூறார் சுற்றம் விடும். இது என்ன டிஃப்ரெண்டா இருக்குன்றீங்களா? எனக்கு கூட ஃபர்ஸ்ட் மெமரி பண்ண கஷ்டமா தான் இருந்தது. ஒருத்தர் நம்ம முன்னாடி சிரிச்சு பேசுவாங்க, ஆனா பின்னாடி நம்மளை பத்தி கெட்டதாவே பேசிட்டு இருப்பாங்க. சிரிப்பு ஃபேக்கு, அவன் கண்ணீர் கூட ஃபேக் தான். ஆனா அந்த மாதிரி மனுஷங்களை நம்மளை சுத்தி வச்சுக்கிட்டு உண்மையான உறவுகளை நம்ம இழந்துகிட்டே இருக்கோம், இல்லையா? ஏன்னா நல்லவங்களுக்கு டிராமா தேவை கிடையாது. உண்மைக்கு நடிப்பு எப்பவுமே தேவை கிடையாது. இப்ப சொசைட்டில பாருங்க எப்படி இருக்குன்னு. என்ன சொல்றது, இப்போ ஒரு சோசியல் மீடியாலலாம் பாருங்க, எல்லா சோசியல் மீடியாலுமே பாருங்களேன் என்ன பண்றாங்க? பிரதர், பெஸ்டி, ஃபார் எவர்னு கமெண்ட்ஸ் போடுறாங்க. ஆனா ரியல் லைஃப்ல சேம் பீப்புள் தான், நமக்கு தான். ஆனா எப்படி போடுறாங்க, எப்படி இருக்காங்க? ஜெலஸா இருக்காங்க, கம்பேரிசன் பண்றாங்க, அப்புறம் என்ன சொல்ற, நம்மளை பத்தி காசிப் பண்றாங்க. நம்ம கிட்ட போன்ல பேசும்போது, ஐயோ நீங்க உங்களை மாதிரி யாரு இருப்பா, நீங்க இவ்வளோ இரக்கமா இருக்கீங்க, நீங்க அன்பு மட்டும் தான் காட்டிருக்கீங்க, ஐயோ நீங்க பேசுற ஒரு ஒரு வார்த்தைகளும் எப்படி அப்படிலாம் சொல்லிட்டு பின்னாடி நமக்கு எதிரா நமக்கே தெரியாம நமக்கு குழிகளை தோன்றாங்க. அந்த ஒரு சில விஷயங்கள் நான் கூட இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் கேள்விப்பட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன். ஆஃபீஸ்ல ஒருத்தர் இருப்பான், நம்ம முன்னாடி நம்மளை சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பான், நம்ம சக்ஸஸ்லாம் பண்ணோம்னா சூப்பர்னுவான். ஆனா மீட்டிங்ல ஏதாவது பொது இடங்கள்ல உங்களோட நேமையே டேமேஜ் பண்ணி உங்க க்ரோத்தையே பிளாக் பண்ணிடுவான். ஃபேமிலி ரியாலிட்டி எப்படி தெரியுமா? சில நேரங்கள்ல ரிலேட்டிவ்ஸ் கூட நம்ம முன்னாடி ரொம்ப கேர் காட்டுவாங்க, ஆனா நம்ம பின்னாடி போயிட்டு கம்பேர் பண்ணுவாங்க. அவனுக்கு இன்னும் செட்டிலே ஆக கிடையாது, அவளுக்கெல்லாம் இன்னும் சக்சஸே வரல, அதுக்குள்ள என்ன அப்படி இப்படின்லாம் பேசிடுவாங்க. இந்த வேர்ட்ஸ் தான் நம்மளுடைய ஸ்லோ பாய்சன். ஃப்ரெண்ட்ஷிப்போட ரியாலிட்டி என்னன்னு பாருங்களேன். நம்ம யாருக்கிட்டே ஓப்பனா இருந்தோம்னா அது சேஃபே கிடையாது, நம்ம ஃபியூச்சரையே ஸ்பாயில் பண்ணிடும். அதுக்கு எக்ஸாம்பிள் நான் தான். இப்போ அதுவும் நான் லேட்டஸ்டா ஒரு சில விஷயங்களை கேட்டப்போ, அடப்பாவுமே இப்படி இல்லாமா இருக்கிறீங்க அப்படின்னு யோசிச்சேன். ஏதாவது நான் எதுவும் அவங்க யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணதில்லை, ஆனா அவங்க எல்லாரும் என்ன சொல்றது, ஒரு இது கேர் பண்ற மாதிரி காமிச்சிட்டு, ஆனா எனக்கு பின்னாடி என்ன பண்ணாங்க? இந்த காமெடியில சொல்லுவாங்க தெரியுமா, வெள்ளையும் ஜொல்லையுமா இருக்கவங்கள நம்ப கூடாதுன்ட்டு. அதான் ஃபேக் பாடி ரியல் டேமேஜ். ஒரு பையன் இருந்தான், அவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் 2 பேரும் சேர்ந்துதான். எல்லா சீக்ரெட்ஸ், ட்ரீம்ஸ், ட்ராமா எல்லாமே இவங்களுக்குள்ள ஒருத்தருக்குள்ள இருக்கும். நம்மளே அப்படித்தானே இருப்போம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா நம்ம அப்படிதான், நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம். அதுவும் நம்ம ஸ்கூல்ல இருந்து இப்போனா லைஃப்ல ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஜாப் இந்த ஃப்ரெண்டுக்கு வந்துச்சு. அவன் ஃபர்ஸ்ட் எடுத்து வந்தோடனே என்ன சொல்றான், அந்த நல்ல விஷயத்த அவன் ஃபேமிலி கிட்ட சொல்லாம அவனுடைய நண்பர்கிட்ட சொல்றான். அந்த ஃப்ரெண்ட் என்ன தெரியுமா பண்ணா, எல்லாத்தையும் கேட்டுட்டு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு சூப்பரா எல்லாம் பண்ணிட்டு நேரா அவன் என்ன பண்ணான், அதே ஆஃபீஸ்க்கு அதே போஸ்ட்டுக்கு அவன் அப்ளை பண்ணி அவனையும் இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க. ஆனா அவன் ஐயோ என் ஃப்ரெண்டு கூட இருக்க போறேன் பாசத்துல அப்படியெல்லாம் அப்ளை பண்ணல. அவன் என்ன பண்ணான், இன்டர்வியூக்கு போயிட்டு, அதாவது செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்களே அவங்க ஃப்ரெண்டு, அவனை பத்தியே நெகட்டிவ் ஆனது. அவன் இந்த ஒர்க்குக்கு கேப்பபிள் கிடையாது, அவன் ஒரு கன்சிஸ்டன்ட் கிடையாது, அவன் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண மாட்டான்னு அவனுக்கு எதிராக எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ரிசல்ட் என்ன? அந்த யாரை நம்பி அந்த ஃப்ரெண்டு உண்மையை சொன்னானோ அவனுக்கு அந்த ஜாப் போயிடுச்சு. ஆனா என்ன சொல்லுது, ஒரிஜினலால கைக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அப்பதான் அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு 2 விஷயத்த உணர்ந்தான். என்னன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி, இன்னொன்னு ஃப்ரெண்ட்ஷிப். அவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா?
என்ன வெறுக்கிறவங்க இதை பண்ணியிருந்தா நான் தாங்கி இருந்திருப்பேன். நான் நம்பின என்னுடைய ஃப்ரெண்டுன்னு நம்பி இத்தனை வருஷம் டிராவல் பண்ணேன், இவன் பண்ணது தான் எனக்கு வலிச்சிருச்சுன்னு. இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற ஆன்சர் கிடைக்காத பெயின் இல்லையா? நம்ம நிறைய பேரை நம்புவோம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஈவன் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கட்டும். நம்ம ரொம்ப நம்பி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணும். ஆனால் அவங்க நமக்கே தெரியாமல், நம்ம பின்னாடி நமக்கே தெரியாமல் எல்லாம் பண்ணும்போது நம்ம எப்படி ஒரு மாதிரி ப்ரோக் டவுன் ஆயிடுறோம் இல்லையா? அதுதாங்க இந்த உலகம் எப்படின்னா டேஞ்சரஸ்லாம் கிடையாதுங்க. நம்மளை காயப்படுத்துறவங்க கூட டேஞ்சரஸ் கிடையாது. ஆனா நம்ம கிட்ட நடிச்சுக்கிட்டு நம்ம கூட ஒரே தட்டுல சாப்பிட்டுக்கிட்டு நம்ம கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் டேஞ்சரஸானவங்க. ஒரு ஓப்பன் எனிமி உங்களை அலர்ட்டா வைப்பான். ஆனா ஒரு ஃபேக் ஃப்ரெண்டு உங்களை பிளைண்ட் ஆக்கிடுவான். உண்மை என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையை டெஸ்ட்ராய் பண்றது நம்ம எனிமீஸே கிடையாது, நம்ம ட்ரஸ்ட் பண்ண அதாவது தவறான மனுஷங்க மட்டும்தான். கடைசியா நான் ஒண்ணே தான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் ஓப்பனா பண்ணாதீங்க, எல்லாரையும் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. அப்சர்வ் தி ஆக்ஷன்ஸ், நாட் வேர்ட்ஸ். புரியுதுங்களா? சிம்பிள் ரூல் தான். உங்களை பத்தி மத்தவங்க கிட்ட பேசுறவங்க ஒரு நாள், அதாவது உங்ககிட்ட மத்தவங்களை பத்தி பேசுறவங்க உங்களை பத்தி மத்தவங்க கிட்ட பேசுவான். நீங்க இழந்தது ஒரு மனுஷனை இல்லை, ஒரு ஃபேக் மனுஷனை தான். உங்களை வெறுக்கிறவன் உங்களை காயப்படுத்த மாட்டான். உங்ககிட்ட நடிச்சுட்டு நேசிக்கிறவன் கண்டிப்பா உங்களை காயப்படுத்தி உங்களை உடைப்பான். புறங்கூறி பொய்த்து நகைப்பேன் கண்ணின் புறங்கூறா சுற்றம் விடும். ஒரு நிமிஷம் இந்த வரியை மட்டும் மனசுக்குள்ள சொல்லி பாருங்க. ஒருத்தன் உங்ககிட்ட முன்னாடி சிரிச்சு பேசுறான், அந்த சிரிப்பு உண்மையா இருக்கலாம். ஆனா அதே மனுஷன் உங்க பின்னாடி போயிட்டு உங்களுக்கு பத்தி தப்பா பேசுறானா அந்த சிரிப்பு போய். ஒருத்தவங்க முன்னாடி நம்ம பார்த்து அழுது நம்மளுடைய கண்ணீரெல்லாம் தொடச்சி நம்ம ஃபீலிங்கெல்லாம் கூட கேர் பண்றாங்க இல்லையா, நம்ம அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க் பண்ணுவோம். ஆனா நம்ம பின்னாடி போயிட்டு நம்மளை காயப்படுத்தி அந்த கண்ணீருமே ஃபேக் தான் இல்லையா? வள்ளுவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இப்படிப்பட்ட மனுஷங்களை நீங்க உங்க வாழ்க்கையில வச்சுக்கிட்டே இருந்தோம்னா, நீங்களே நல்லவங்களா இருந்தாலும், நீங்க உண்மையானவங்களா இருந்தாலும், இந்த உண்மையான அது இல்லாம உங்களை சுத்தி இருக்கிற உண்மையான உறவுகள் கூட உங்களை விட்டுட்டு போயிடும். உண்மை இருக்கிற இடத்துல நடிப்பு நீண்ட நாள் இருக்காது. நல்லவங்க ஃபேக்கா இருக்கிற இடத்துல இருக்க மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில யாராவது நம்மளை விட்டுட்டு போனா உடனே நம்ம என்ன சொல்லும், நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம நல்லா தானே இருந்தோம், நம்ம தானே மிஸ்டேக் அப்படிலாம் யோசிக்கிறோம் இல்லையா? பண்ணவே பண்ணாதீங்க. சில நேரங்கள்ல உண்மை என்ன தெரியுமா? நீங்க தவறு கிடையாது, நீங்க நம்பினவங்க தான் தவறானவங்க. புரியுதா? ஒரு ஃபேக் மனுஷனை உங்களை மட்டும் காயப்படுத்த மாட்டான், உங்க சுற்றி இருக்கிற நல்ல உறவுகளையும் அது காயப்படுத்தும் அந்த உறவுகள். அதனாலதான் இந்த குரல் ஒரு வார்னிங்கா சொல்லுது. நடிக்கும் மனுஷங்களை தயவு செஞ்சு உங்க வாழ்க்கையில வச்சுக்கிட்டீங்கன்னா உண்மையான உறவுகளை நீங்க கண்டிப்பா இழக்க நேரிடும். ஒரு நாள் நீங்க அமைதியா யோசிச்சு பாருங்களேன், நான் எப்படி இவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கேன். அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் என்ன தெரியுமா? ஒரே ஒரு சிம்பிள் தான், நம்பிக்கை. ஆனா யாருக்கிட்ட? தவறானவங்க கிட்ட. உங்களை விட்டு போனவங்க எல்லாருமே உங்களுக்கு நீங்க லாஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. சிலர் போனதுதான் உங்க வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு தான்றத மறந்துடாதீங்க. நான் ஒண்ணேதான் கடைசியா சொல்ல விரும்புறேன். முன்னாடி நம்மளை பார்த்து சிரிக்கிறவனை நம்பாதீங்க, பின்னாடி பேசாதவனை கூட நீங்க நம்ப கத்துக்கோங்க. புரியுதுங்களா? ஏன்னா வாழ்க்கையில என்ன சொல்றேன்னா, நடைமுறை வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மனுஷங்க தான் நம்ம கூட நிறைய பேர் டிராவல் பண்றாங்க இல்லையா? ஓடி நம்மளை அணைச்சிக்கிறாங்க, நம்மளை கேர் பண்ணிக்கிறாங்க. ஐயோ, நம்மளை யாராவது ஒண்ணு பேசிட்டு அவங்க தான் நமக்காக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு ரியாலிட்டியை நமக்கு முன்னாடி கிரியேட் பண்ணி நான் இருக்கேன், நான் எல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. ஆனா நமக்கு பின்னாடி அழகா பேக் ஸ்டாப் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்களே. உஷாரா இருங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இழந்துட்டு கண்ணீர் வடிக்கிற மாதிரி ஆயிடாதீங்க. நம்பி உங்களுடைய தரத்தையும் உங்களுடைய பர்சனல் லைஃப் ஆகட்டும், என்ன ஆகட்டும், யாருக்கிட்ட சொல்லணும், யாருக்கிட்ட ஷேர் பண்ணணுன்றதை யோசிச்சுட்டு பண்ணுங்க. பின்னாடி இதனால வருத்தப்படக்கூடாது. சரியா? நம்ம பண்ற தவறால நம்மளை சுத்தி இருக்கிற நல்ல உள்ளங்களும் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ புரிஞ்சுக்கிட்டு உறவுகளை வளர்த்துக்கோங்க, புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸை வைங்க. யாராவது ஒருத்தவங்களை பத்தி உங்ககிட்ட குறை சொல்றாங்களா, உடனே உங்க மைண்ட்ல எடுத்துக்கோங்க, என்னை பத்தியும் இவன் வேற யாருக்கிட்டையாவது பேசுவான். இதுதான் ரியாலிட்டி. புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ கத்துக்கோங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர். பை. லவ் யூ ஆல்.